அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. இந்த ஆயத்து பாருங்க, 19வது ஆயத்து. அவு கசையிபிம் மினஸ் சமாஇ ஃபீஹி துலுமாத்தின் வரஅதும் வபர்க் யஜ்அலூன அஸ்வாபியஹும் ஃபீ ஆதானிஹிம் மினஸ் ஸவாஇகி ஹதரல் மௌத் வல்லாஹு முஹீத்தும் பில் காஃபிரீன். ஸோ இந்த ஆயத்தை பாருங்க. அவ் வருது அப்படின்னாவே அல்லது அப்படின்ற பொருள். வெறும் வாவ் மட்டும் வந்துச்சுன்னா அது அப்புறம், அண்டு. அது நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்ல அண்டு, தமிழில் அப்புறம். அண்ட் அப்படி வந்துச்சுன்னா அல்லது. வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. அவ் கசையிபின், கசையிப் மழை, கசையிப்னா ரெயின் மழை. மினஸ் சமா, சமானா வானம். மின் அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம், வானத்தில் இருந்து. ஃபீஹி துலுமாத்தின், துலூம் இருள்கள். துலும் ரெண்டு விஷயத்த சொல்ல குறிப்பிடும். ஒன்று இந்த இருள்கள், இன்னொன்று அந்த அழிச்சாட்டியங்களுக்கும் வரும். இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறது ஜுலூம்னா இருள்கள்னு பார்த்துட்ருக்கோம். துலுமாத்துன்னா இருள்கள். ரஅதுனா இடி, ரஅதுனா இடி. இங்கே பாருங்கள், வாவ் இருக்குல்ல, வாவ் இருந்தால் இன்னும், அந்த அண்டு கூட இன்னொன்னையும் சேர்ப்போம்ல, அதுதான். ஸோ இன்னும் இடி. பர்க்குனா மின்னல். பர்க்குனா என்ன? மின்னல். யஜ்அலூன அஸ்வாபியஹும், தங்களோட விரல்களை வைக்கிறாங்களாம். யஜ்அலூன்னா வைக்கிறாங்க. அஸ்வாபியஹும் தங்கள் விரல்களை. ஃபீ ஆதானிஹிம் எதில்? காதில், தங்களுடைய காதுகளில் வைக்கிறாங்க. மினஸ் சவாஅஹ், சவாஅஹ்னா முழக்கம், சவாஅஹ்னா முழக்கம். ஹதரல் மவுத், மவுத்னா நமக்கு தெரியும் மரணம். ஹதரனா பயந்து, அந்த மவுத்துக்கு பயந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? காதுகளில் கைகளை வைக்கிறாங்க, விரல்களை வைக்கிறாங்க. வல்லாஹு இன்னும் அல்லாஹ், முஹீத்தும், முஹீத்தும் சூழ்ந்த இருக்கிறான். யார? பில் காஃபிரீன், பில் காஃபிரீன் நிராகரிப்பாளர்களை. இப்போ அடுத்து ரெண்டாவது ஒரு உவமானம் அல்லாஹ் சொல்கிறான். எதை பற்றி? அவங்க வானத்திலிருந்து கடும் மழை பொழிந்து கொண்டு இருக்குதான். அந்த கடும் மழையில் அந்த அந்த மழை பொழிஞ்சால் நமக்கு தெரியும்ல, ரொம்ப இருட்டிடும். கடும் மழை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் ஒரு திடுக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கடும் மழை பொழிந்திட்டுருக்கு. அப்போ அந்த சமயத்தில் அந்த இடியுடன் கூடிய அந்த மின்னலும் இருக்குது. அதில் மாட்டிக்கிட்டவங்க இடி முழக்கங்களை கேட்டு மரணத்துக்கு பயந்து தம் காதுகளை விரல்களை வச்சு அடைச்சிக்கிறாங்க. பாருங்கள், விரல்களை திணிச்சுக்கிறாங்க. மேலும் சத்தியத்தை நிராகரிக்கும் இத்தகையோரை, யாரெல்லாம் சத்தியத்தை, அல்லாஹ் சொன்ன இந்த உண்மையான விஷயங்களை மறுக்கிறாங்களோ, நிராகரிக்கிறாங்களோ, அவங்கள அல்லாஹ் தாலா சொல்கிறான், இது மாதிரி எல்லா பக்கங்களையும் சூழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுறான். பாருங்க, சுபஹானல்லாஹ். சத்தியம் அப்படின்னா என்னங்கிறதையும் அல்லாஹ் இன்னும் வரக்கூடிய காலங்களில் சொல்லுவான். நம்ம அதையும் பார்ப்போம். ஆனால் இது உண்மை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சும் அதை மறக்கிறவங்க இந்த இங்கே பாருங்களேன், இந்த வசனம் பாருங்கள். அந்த கடும் மழை பொழியும் போது, அந்த மழை பொழியும் போது அந்த நிலைமையை நினச்சி பாருங்கள். அந்த இருள், அந்த மின்னல், அந்த இடி, இதெல்லாம் அந்த மரணத்துக்கு பயந்து அவங்க காதுகளை பொத்திப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி என்னதான் அவங்க பொத்துனாலும் அவங்கள அந்த நிலை மாறுமா? மாறாது. அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த உண்மையை மறைச்சாலும் இல்லை நிராகரித்தாலும் உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடியவன் இறைவன். ஸோ உங்களுடைய அந்த விஷயங்கள்,
ஸோ இப்போ எந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கும் நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்ல வரோம் அப்படின்னா இன்னும் உண்மையான ஹக்கு நம்ம சொல்ல வரும்போது இந்த மக்கள் அந்த இடிக்கு பயந்து காதுகளை பொத்திக்கிற மாதிரி இவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தாலா நமக்கு புரிய வைக்கிறான். இது ரொம்ப இலகுவான ஒரு இதுதான். ஆனால் இதனுடைய உள்ளர்த்தங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம பேசிக்காக போகிறோம். ஸோ குரானில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத மட்டும் ஒரு மேலோட்டமாக மட்டும் நம்ம பார்ப்போம். போக 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 நமக்கு அல்லாஹ் தாலா நிறைய விஷயங்களை புரிய வைப்பான். அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரியா? ஸோ இது ஒரு உவமானமாக அல்லாஹ் தாலா சொல்கிறான். அடுத்தது பாருங்க, யகாதுல் பர்கு யஹ்தஃபு அப்சாரஹும் குல்லமா அதாஅலஹும் மஷௌஃபீஹி வ இதா அஸ்லம அலைஹிம் காமு வலவ் ஷா அல்லாஹு லதஹப பிஸம்இஹிம் வ அப்சாரிஹிம் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஸோ அவங்கள பற்றி இன்னும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க. யகாதுல் பர்க், அந்த மின்னல் அவங்கள நெருங்குதான். யகாதுனா நெருங்குது. யகாது பர்க் அப்படின்னா மின்னல் நெருங்குது. யஹ்தஃபு அப்சாரஹும் யஹ்தஃபு அப்சாரஹும் அப்சார்னா அவங்களுடைய பார்வைகள். அப்சார், நம்ம இந்த அப்சார்ங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அப்சார்னா பார்வைகள். யஹ்தஃபு அவங்களுடைய பார்வைகளை பறிக்க நினைக்கிது அந்த மின்னல். குல்லமா அஸ்வாஅனா வெளிச்சம் வரும், வெளிச்சம் தரும். லஹும் மஷௌஃபிஹி, லஹும் அவர்களுக்கு, மஷௌஃபிஹி அதில் அவங்க நடக்கிறாங்க. வ இதா அஸ்வம இன்னும் இருள் சூழ்ந்தால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அலைஹிம் அவர்கள் மீது. அலைஹிம் எங்கே வந்தாலும் நமக்கு புரியணும், அவர்கள் மீது. காமு நிற்கிறாங்க, காமு நிற்கிறார்கள். வலவ் ஷா அல்லாஹ், அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்கிறோமா. ஸோ அந்த ஷா அப்படின்னா நாடினால், ஷா அப்படின்னா நாடினால், அல்லாஹ் இன்னும் அல்லாஹ் நாடினால். ஸோ ஷானா நாடினால் அப்படின்னு அர்த்தம். ஸோ வலவ் ஷா அல்லாஹு அல்லாஹ் நாடினால் லதஹப திட்டமாக சென்றிடுவான். பிஸம்இஹிம், சம்இஹிம்னா கேள்வி புலன், காது கேட்கும் அந்த திறன், கேள்வி புலன். அப்சார், அப்சார்னா நம்ம பார்த்தோம்ல, சம்இஹிம்னா கேட்கிறது, அப்சார்னா பார்க்கறது, அவர்களின் பார்வைகளை. இன்னல்லாஹ அல்லாஹ் நிச்சயமாக, அலா குல்லி ஷைஇன் கதீர், அலா குல்லி ஷைஇன் கதீர். அலானா மீது, குல்லினா எல்லாம், அப்போ எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். அல் கதீர் சொல்கிறோமா, அல்லாவுடைய பெயர் வருது பாருங்க, அல் கதீர். எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கான் அல்லாஹ். இப்போ அவங்க அந்த இதில் போகிறாங்க, இருட்டில் போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வு இது மாதிரி தான் இருக்குது. நம்மளை சுற்றிலும் இருண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சிந்திச்சு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அவங்களுடைய பார்வைகளை பறிப்பது போல் பயங்கரமாக மின்னல் வெட்டுது. அவங்களுக்கு அது கொஞ்சம் ஒளி தரும் போதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. இன்னும் அந்த இருள் என்ன பண்ணுது, அவங்கள சூழ்ந்து கொள்ளும்போது. நம்மளும் இப்போ ஒரு மலையில் போகிறோம், கொஞ்சமாக அந்த மின்னல் வெட்டும்போது அந்த கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சோன்னா நடந்து போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் லைட்டாக அந்த மின்னல் தெரியுது, அந்த அந்த வெளிச்சத்தை வச்சு இவங்க நடக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த இருள் மொத்தமாக சூழும்போது இவங்க நின்றுடுறாங்க. இன்னும் அல்லாஹ் நாடினா அவங்களுடைய கேள்வி புலன்களையும் பார்வை புலன்களையும் முழுமையாக பறிச்சிருப்பான்.
நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். ஸோ இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அந்த வெளிச்சம், அந்த மின்னல், இதையெல்லாம் நம்மளுடைய நாலேஜோட ஒத்து பாருங்க. ஏதோ நம்ம கியாமத்தில் நம்மளுடைய வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னே தெரியல. ஸோ நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அறிவு அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது காமிக்கிறது மூலமாக நம்மளுடைய பாதையை கண்டுபிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்கோம். முழுவதுமாக அது கிடைக்காதப்போ, அந்த இருட்டிலே இருக்கிறப்ப நம்ம எங்கேயும் போகாமல் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ இது அல்லாஹ் நாடி இருந்தால் அவங்களுடைய பார்வை புலன்களை மொத்தமாக பறிச்சிருப்பான். ஆனால் அல்லாஹ் இத்தனைக்கும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். ஸோ இதை நம்மளோடையும் சிந்திச்சு பார்க்கணும். கூடவே யாரை பற்றி அல்லாஹ் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கான், அதாவது அதாவது குழப்பவாதிகள், இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் குழப்பம் செய்யக்கூடியவர்களா, அல்லாவை வஞ்சிக்கக்கூடியவர்களா, தெரிந்து கொண்டே பொய் பேசக்கூடியவர்களா, நிராகரிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு உதாரணமாக அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு என்ன தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வெளிச்சங்கள் கிடைச்சாலும் அவங்க அந்த ஒரு இடிக்கு பயந்து காதுகளை அடைத்து கொள்ளக்கூடிய அளவில் தான் அவங்களுடைய நிலைமை இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் நினச்சிருந்தா அவங்களுடைய ஆற்றல் எல்லாத்தையுமே, இன்றைக்கி நம்ம நினப்போம் நம்மளை எவ்வளோ பொய்யனாக இருக்கான் இவன், ஆனால் இவனுக்கு இவ்வளோ ஆற்றல் இருக்கே அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் அல்லாஹ் தாலா சொல்கிறான், அல்லாஹ் நினச்சிருந்தா அதை முழுசாக அவங்கக்கிட்டேருந்து பறிக்கவும் அவனுக்கு ஆற்றல் இருக்குது. ஏன்னா எல்லா ஆற்றலுமே அல்லாஹ்க்கு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறான். சுபஹானல்லாஹ். ரொம்ப இலகுவான முறையிலேயே போகலாம். போக போக அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். சரியா? நீங்கள் எல்லாமே நமக்கு அப்படியே மைண்டில் போயிடணும் அப்படின்னு சிந்திக்க வேணாம். நீங்கள் பொறுமையாக அமைதியாக உட்காந்து கேளுங்க. அல்லாஹு தாலா எந்தெந்த விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறானோ அதை நிச்சயமாக அல்லாவே புரிய வச்சிருவான் இன்ஷா அல்லாஹ். அண்ட் அதை நீங்கள் நிச்சயமாக இறைவனுடைய பெயரால் நீங்கள் சிந்திக்கவும் செய்வீங்க, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும் செய்வீங்க. அதனால் ரிலாக்ஸாக குரானை நீங்கள் செவித்தாழ்த்தி கேட்டால் மட்டும் போதும் இன்ஷா அல்லாஹ். மூணாவது அடுத்த ஆயத்து பாருங்கள். யா ஐயுஹன்னாசு, யான்னு வந்துட்டாவே நம்ம இன்னும் கவனமாக கேட்கணும்னு அர்த்தம். யா ஐயுஹன்னாசு, மக்களே, ஓ மனிதர்களே அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து கூப்பிடுறான். ஆபுது ரப்பகுமுல்லதி, ஆபுதுனா வணங்குங்கள்னு இருக்கா. வணங்குங்கள் விட இன்னும் சிறந்த வேர்டு அப்படின்னா கட்டுப்படுங்கள். வணக்கம் அப்படிங்கிறத தொழுகை, திக்ரு இதோட நம்ம பொருத்தி பார்க்குறோம். ஆனால் கட்டுப்படுதல் அப்படின்னா தான் யாருக்கெல்லாம் கட்டுப்படுவோம்? ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு தான் கட்டுப்படுவோம். அந்த ஹையர் அத்தாரிட்டி அல்லாஹ் தான். ஸோ ஆபுதுன்னு வந்துச்சுன்னா கட்டுப்படுங்கள்னு அர்த்தம். ஸோ கட்டுப்படுங்கள் யாருக்கு? ரப்புக்குமுல்லதி கலக்கக்கும். ரப்புக்கும்னா உங்கள் இறைவன். யார் உங்களை படைத்தானோ, அல்லதினா எவன், கலக்கக்கும் உங்களை படைத்தான். எவன் உங்களை படைத்தானோ அந்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள், கட்டுப்படுங்கள், அந்த உங்கள் இறைவனுக்கே கட்டுப்படுங்கள். வல்லதீன இன்னும் எவர்கள், மின் கபிலிக்கும் உங்களுக்கு முன்னர், லஅல்லக்கும் தத்தகூன், லஅல்லக்கும் தத்தகூன் நீங்கள் அஞ்சுவதற்காக. ஸோ அல்லாஹ் இப்போ நம்மளை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறான். யோசிச்சு பாருங்கள், நம்ம இது வரைக்கும் அல்லாஹ் சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருந்தவன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்தால் நம்மளை கூப்பிட்டு அவன் சொல்லுவான். இப்போ யா யுஹன்னாசு மனிதர்களே, குரானில் நீங்கள் எப்பெல்லாம் இந்த யா யுஹன்னாசு கேட்டுட்டீங்களோ அப்போல்லாம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக
அவங்க சொல்ல வரதை கேளுங்க. ஸோ மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவரையும் படைத்த உங்கள் இறைவனுக்கே அடிபணியுங்கள். ஸோ நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் முதல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன்னா மனிதனேன்னு நம்மளை கூப்பிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறான். இது வரைக்கும் பொதுவாக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் குறிப்பிட்டு உங்களையும் என்னையும் கூப்பிட்டு இந்த நிமிஷத்தில் நமக்கு சொல்கிறான் பாருங்கள். உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவரையும் படைத்த உங்கள் இறைவனுக்கே அடிபணியுங்கள். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் உங்களை காப்பாற்றிக்க முடியும். நீங்கள் உங்களை காப்பாற்றிக்க முடியும்னா அப்போ எதுலேருந்து காப்பாற்றணும், என்ன விஷயம், இதெல்லாம் எல்லாம் பின் நாட்களில் பின் வரக்கூடிய வசனங்களில் நமக்கு சொல்லுவான். ஸோ இப்போதைக்கு அவன் என்ன சொல்கிறான், உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவரையும் யார் படைச்சா? அப்படி படைச்சவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அடிபணியணும். அடிபணியணும் அப்படின்னா அவன் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நமக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்கலைன்னாலும் சரி, நம்மளால் முடிஞ்சாலும் சரி, முடியலைன்னாலும் சரி, செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வரும். ஸோ ஆனால் அடிபணியுங்கள் அப்படின்னா நம்ம அடிபணிய சிறந்த எஜமானன் இறைவனை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஏதாவது ஒரு காரையோ ஒரு பைக்கையோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது இல்லை வேறு ஏதாவது கிச்சன் அப்ளையன்சஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அதை ஏதாவது ஒரு ரிப்பேராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனிக்காரவங்கள்ட்ட தான் கொடுத்து நீங்கள் மாற்றுறீங்க. ஏன்? ஏன்னா அவங்க செஞ்சவங்களுக்கு தான் அதனுடைய ப்ராப்பர் விஷயம் எல்லாம் தெரியும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம பெற்றோரே சொல்லுவாங்க, நான் தான் உன்னை பெற்றேன், எனக்கு தெரியாதா உனக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறத அப்படின்னு பெற்றோர் கூட சொல்லுவாங்க. இப்படி யார் அதை உடையப்பட்டவங்களோ அவங்க அதை ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையுமே படைத்த, அதெல்லாம் சொல்கிறான், உங்களையும் நான் தான் படைத்தேன், உங்களுக்கு முன்னிருந்தவரையும் நான் தான் படைத்தேன். ஸோ அப்படி உங்களையும் உங்கள் முன்னிருந்தவரையும் படைத்த உங்கள் இறைவனுக்கே நீங்கள் அடிபணியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிந்திக்கணும். அப்போ யாராக இருந்தாலும் இது நீங்கள் அல்லாஹ் அப்படிங்கிறது நம்ம அரபியில் குரான் இருக்குங்கிறதுனால, மற்றபடி அல்லாஹுவை மற்றவர்கள் எந்த மொழியில் எப்படி கூப்பிட்டாலும் அல்லாஹ் தான். என்னை படைத்தவனே, இறைவனே, கடவுளே, சாமியேன்னு கூட சிலர் சொல்லுவாங்க. பட் அவங்களுடைய உள் மனசு என்ன சொல்லுதோ அதுதான், நமக்கு அது தெரியாது. சிலர் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவோம், ஆனால் அல்லாஹ்வுடைய இடத்துல வேறு ஆட்களையும் வச்சுருப்போம். அல்லாஹ் சொன்ன விஷயத்த மற்றவர்களுக்காக நம்ம மாறி கூட செய்வோம். ஆனால் இன்னும் சிலர் இருப்பாங்க, அவங்க கடவுளே சாமியேன்னு நினப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க சாமின்னு அந்த ஒரு சாமியை தான் நினச்சிட்ருப்பாங்க. மற்றவங்களை அதாவது அவங்க உள்ளுணர்வுக்கு என்னெல்லாம் தோணுதோ, அல்லாஹ் தாலா எல்லாருடைய உள்ளுணர்வுலையுமே கரெக்டான விஷயங்களை இறக்கி கொடுத்துருக்கான். ஸோ அப்படி அவங்களுடைய உள்ளுணர்வுக்கு தோணுன இன்னும் இந்த சமூகத்தில் சரியான நடத்தையில் ஈடுபடுவாங்க. ஸோ யார் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள்னு நமக்கு இந்த இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் இந்த இம்மையில் தெரியாது, அல்லாஹுவே அறிவான். ஸோ நம்ம உண்மையான அடியார்களா அப்படிங்கிறத நம்ம தான் செக் பண்ணிக்கிறணும். மற்றவங்களை நம்ம சிந்திக்கிறது வேணாம், ஏன்னா அதை இறைவன் பார்த்துப்பான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளை படைச்ச அந்த இறைவனுக்கு தான் நம்ம அடிபணியணும், வேறு யாருக்குமே அடிபணியக்கூடாது. ஸோ அப்படி அந்த அடிபணிகிறதுனா என்னன்னு சிந்திச்சு பாருங்கள், சரியா? நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நம்மளை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு விஷயமா இந்த 3 நாட்களில் இதை அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரக்கூடிய காலங்களில்
எந்தெந்த விஷயத்தில் அடிபணியணும் அப்படிங்கிறதையும் நமக்கு கற்றுத்தருவான். பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்கள். அல்லதி ஜஅல லக்கும், அல்லதி ஜஅல லக்கும், அதாவது அவன் ஆக்கினான். அல்லதினா எவன், ஜஅல ஆக்கினான், லக்கும்னா உங்களுக்கு, அர்ல அர்தனா பூமியை. இந்த அர்தங்கிறது பொதுவாக பூமி அப்படின்னும் வரும். இன்னும் சில இடங்களில் அந்த முக்கியமாக ஃபலஸ்தீனையே குறிப்பிட்டு வரும். இன்னும் ஃப்யூச்சரில் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ அர்த பூமியை, ஃபிராஷா ஃபிராஷானா விரிப்பாக, வசமா அர்துனா அர்துனா பூமி, சமா அனா வானம். பூமியை ஃபிராஷாவாகவும் சமா வானத்தை பினா முகடாகவும், வஅன்சல இன்னும் இறக்கினான், மினஸ்ஸமா இ மா அன் ஃபஅஹ்ரஜ. சமா இ மா அன்னா வானத்திலிருந்து நீரை இறக்குறான். சமா இ மா அன் வானத்திலிருந்து நீரை இறக்கி, ஃபஅஹ்ரஜ உற்பத்தி செய்கிறான். எதை, பிஹி மினஸ்ஸமராத்தி, பிஹி மினஸ்ஸமராத்தி கனிகளை உற்பத்தி செய்கிறான். ரிஸ்கல் லக்கும் நம்மளுடைய உங்களுக்கான உணவை அவன் வானத்திலிருந்து மலையை இறக்கி உற்பத்தி செய்கிறான். ஃபலா தஜ்அலு ஆகவே ஏற்படுத்தாதீர்கள், லா அப்படின்னு வந்தாவே செய்யாதீங்கன்னு அர்த்தம். ஃபலா தஜ்அலு ஆகவே ஏற்படுத்தாதீர்கள், லில்லாஹி அல்லாவுக்கு, அந்தாதம் வ அன்தும் அந்தாது நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. அந்தாதன் இணைகளை, அந்தாதன் இணைகளை ஏற்படுத்தாதீங்க. தஅலமூன் தஅலமூன்னா அறிகிறீர்கள். அப்போ அல்லாவை கட்டுப்படணும்னு சொல்லிட்டான், அல்லாவுக்கு கட்டுப்படணும்னு சொல்லிட்டான். அவன் தான் உங்களையும் உங்களுக்கு முன்னாடி பிறந்தவர்களையும் அதாவது படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டான். இன்னும் அவன் என்னெல்லாம் உங்களுக்கு தந்திருக்காங்கிறதையும் இப்போ சொல்கிறான். நம்மளை கூப்பிட்டே, மனிதர்களேன்னு கூப்பிட்டே அவன் சொல்கிறான். பாருங்கள், உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் நம்ம ஆக்கணும். அதே மாதிரி வானத்திலிருந்து மழையை பொழிய செய்து அதிலிருந்து உங்களுக்கு உணவுக்காக விளைபொருள்கள் எல்லாத்தையும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நீங்கள் தெரிஞ்சிருந்தும் அல்லாஹ்க்கு இணை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த இடம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சிந்திச்சு பாருங்கள், எந்த இடத்துல நம்ம இணை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு. முக்கியமாக உணவு விஷயத்தில் எப்படி ஏற்படுத்த முடியும்? வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைச்சிருக்காங்கிறதுக்கு தெளிவாக முகடாகவும் இன்னும் அந்த விரிப்பாகவும் ஆக்கியிருக்கேன்னு சொல்கிறான். இன்னும் அந்த வானத்துலேருந்து வரக்கூடிய அந்த மலை பூமியில் உணவுப் பொருள்களாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறான். ஆனால் இன்னைக்கு இந்த அறிவியல் என்னெல்லாம் பண்ணுறாங்க, நம்மளும் இந்த அறிவியலுக்கு கட்டுப்படுறோமா இல்லை இந்த இறைவனுக்கு கட்டுப்படுறோமா? இந்த கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும். க்ளவுட் சீடிங் பண்ணுறாங்க. இன்னும் இந்த பூமியெலாம் எப்படி வெப்பமயமாகுது. சொல்லப்போனால் இந்தியாவில் வெயில் தாங்க முடியலை. இங்கிட்டு இந்த சைடு நீங்கள் அரபு கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. என்ன சூழல்னு புரிய முடியலை. ஸோ ஆனால் இதெல்லாம் மனிதர்களான இவங்க செய்ய முடியுமா? ஆனால் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த உணவுகள்லாம் எத்தனை நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியலன்னா இனிமேல் அல்லாஹ் தாலா புரிய வைப்பான். உணவுகள்லையும் அறிவியல் உள்ளே வந்திருக்கு.
அறிவியல்ன்ற போர்வையில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த விதைகளே இல்லாத உணவாக இப்போ நமக்கு கிடைக்குது. ஆனால் உண்மையிலேயே விதைகள் அவ்வளோ விதைகள் உள்ளது தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். அப்போ அவன்தான் எல்லாத்தையும் தரான். விதைகள் இல்லாத உணவுகள் சாப்பிட்றதுனால என்னென்ன விளைவுகள் வருதுன்றது அது தனி சாப்டர், அதெல்லாம் இருக்கட்டும். பட் ஸ்டில் இந்த உணவு விஷயத்தில் நம்ம அல்லாஹ்க்கு இணை வைக்க வேணாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, அப்போ இதில் நம்ம எவ்வளோ அவேர்னஸோடு இருக்கணும்னு சிந்திச்சு பாருங்கள். மழை விஷயத்தில், உணவு விஷயத்தில், ஏன்னா விளைபொருள்கள் எல்லாம் அவன்தான் வெளிப்படுத்துகிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. சுப்ஹானல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு அவன் இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கான் இந்த நிமிடம். ஸோ உணவுக்காக விளைபொருள்களை வானத்துலேருந்து மழையை பொழிய செய்து அவன்தான் வெளிப்படுத்துகிறான். ரிசுக்குன்னா நம்மளுடைய அந்த வாழ்வாதாரத்துக்காக. ஸோ இதை தெரிஞ்சிருந்தும் அல்லாஹ்க்கு இணைகளை ஏற்படுத்தாதீங்க எல்லா வகையிலையுமே. ஒரு உணவுக்காகத்தானே நம்ம வேலை அப்படின்னு போகிறோம். ஸோ அப்போ வேலைக்கு நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், இல்லை ஏதோ நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறோம், அந்த உணவுக்காகத்தானே. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ்வுடைய வேலையை விட்டுட்டு, அல்லாஹ் சொன்ன சில வேலைகளை விட்டுட்டு இதையே தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு நம்ம ஓடுறோம். அப்போ அல்லாஹ்க்கு கட்டுப்படுறோமா, இல்லை இந்த உணவை தரக்கூடியவருக்கு கட்டுப்படுறோமா? சிந்திச்சு பாருங்கள். ஸோ அல்லாஹ்க்கு இந்த உணவு விஷயத்தில் இணை வச்சிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு, யா ஐயுஹன்னாஸ் மனிதனே அப்படின்னு கூப்பிட்டு நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுறான். சுப்ஹானல்லாஹ். இதை புரிந்து கொண்டு நம்ம இதில் இணைகளை ஏற்படுத்தாமல், அல்லாஹ்க்கு இணைகளை ஏற்படுத்தாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்ம அனைவருக்கும் தரணும். ஆமீன் அப்படின்னு இந்த நிமிஷம் நம்ம துவா செஞ்சுப்போம். அடுத்து பாருங்க, வ இன் குன்தும் ஃபீ ரைபிம் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்திம் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். இப்போ வ இன் குன்தும் நீங்கள் இருந்தால், ரைப்னா சந்தேகம், ரைப்னா ஆல்ரெடி முன்னாடியும் பார்த்தோம். இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு அல்லாஹ் ஆல்ரெடி சொல்லியிருக்கான். திருப்பி சொல்கிறான், இந்த வேதத்தில் எந்த ஃபீ ரைபி சந்தேகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, மிம்மா நஸ்ஸல்னா எதில், நஸ்ஸல்னா நஸ்ஸல்னா இது எல்லாமே அனுப்புனது, இறக்கினோம், அனுப்புனது எல்லாமே சேம், ஒரே விஷயந்தான். ஸோ இந்த அனுப்புன இந்த அலா அப்தினா, அபுது நம்ம அடிமைன்னு சொல்கிறான்ல, நம்ம அடிமை மீது இறக்கின இந்த அனுப்புன இந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, ஃபஅது பிசூரத்தின் இந்த மாதிரி ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ பிசூரத்தின் ஒரு அத்தியாயத்தை, மிம் மிஸ்லிஹி அது போன்ற, வதுஉ ஷுஹதாஅக்கும் ஷுஹதானா ஆதரவாளர்கள், மின் தூனில்லாஹி அல்லாஹ் அல்லாத உங்கள் ஆதரவாளர்களை, இன் குன்தும் சாதிகீன் ஷுஹதாஅக்கும், ஷுஹதானா ஆதரவாளர்கள், சாதிகீன்னா உண்மையாளர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நம்மளுடைய அடியார் மீது அனுப்பப்பட்ட இந்த வேதத்தை நீங்கள் நம்பலை, இல்லை நான் தான் அனுப்புனேன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா, இதே மாதிரி ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வாங்க. அதுக்காக அல்லாவை தவிர
அதாவது இந்த இறைவனை தவிர, இறைவன்கிறது யாருன்னு தான் முன்னாடியே சொல்லிட்டானே. அல்லாவை நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, இறைவனை டிஃபைன் பண்ணணும்னா, யார் உங்களை படைத்ததா நீங்கள் நம்புறீங்களோ அவன்தான் இறைவன், யார் உங்களை படைத்ததா நம்புறீங்களோ அவன்தான் இறைவன். இறைவனுக்கு பல பெயர்கள் உண்டு, ஆனால் பல இறைவன் இல்லை. ஸோ அந்த இறைவனை தவிர உங்களுடைய ஆதரவாளர்கள், சுஹதாக்கள் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் உண்மையாளவர்களாக இருந்தால் இதை நீங்கள் செய்யுங்க, நீங்கள் சித்திகீன்களாக இருந்தால் இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் ஓப்பன் சேலஞ்சும் கொடுக்குறான். சுபஹான் அல்லாஹ். ஸோ இன்னைக்கு அகெயின் சொல்கிற ஒரே விஷயம், அல்லாஹ் அப்படிங்கிறது ஒரு அரபி மொழியில் இறைவனை கூப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அதை தவிர்த்து இந்த உலகத்தில் யார் என்னைய படைத்ததா நான் நினைக்கிறவனோ அவன்தான் அல்லாஹ். யாருமே என்னைய படைத்தவன் இன்னும் இந்த பூமியையும் வானத்தையும் மலையையும் உணவையும் படைத்தவன் தான் இறைவன். ஸோ உங்கள் இறைவன் யாருன்னு கேட்டால் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறத விட, உங்களையும் என்னையும் நம் முன்னோர்களையும் படைத்தவன், இன்னும் வானத்தையும் பூமியையும் மலையையும் படைத்து நமக்கு உணவளிக்கக்கூடியவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்ல பழகுவோம். ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நிறைய குளறுபடிகள், சொன்ன மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்கன்னு சொன்னால் நாங்கள் தான் சீர்திருத்தவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இருந்த பலருடைய சுயநலமான விஷயங்கள்னால நம்மளுடைய உண்மையான தரத்தை இழந்திருக்கும். ஸோ அதனால் தெளிவாக அல்லாஹ்னா யார், இறைவன்னா யார் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அல்லாஹ்னு ஒரு வார்த்தையில் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், சுபஹான் அல்லாஹ். ஆனால் நீங்கள் வெளியே சொல்லும்போது இப்படி சொல்லி பழகுங்க. சுபஹான் அல்லாஹ். நிச்சயமாக மற்றவங்க சிந்திப்பாங்க, நம்மளும் சிந்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அதைத்தான் நம்மளை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், யா யுஹன்னாஸ் அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை இதை நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் நம்பலை அப்படின்னா, அப்போ உங்களுடைய சுஹதாக்களை கூப்பிடுங்க. நீங்கள் சித்திகீன்களாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா ஓப்பனாக சேலஞ்சு தரான். சுபஹான் அல்லாஹ். எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா நமக்கு, மாஷா அல்லாஹ். அடுத்தது பாருங்கள், ஃபஇல்லம் தஃஅலு, ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் அப்படி செய்யலைன்னா, வலன் தஃஅலு, உங்களால் செய்யவே முடியாது, நீங்கள் செய்யவே மாட்டீங்க. ஃபத்தகு, அஞ்சுங்கள், ஃபத்தகு அஞ்சுங்கள். நார்னா நெருப்பு சொன்னோம் இல்லையா, நாஸ்னா மனிதன், நார்னா நெருப்பு, நெருப்பை அஞ்சுங்கள். அல்லதி வகுதூஹா, அதனுடைய எரிபொருள், குதூஹா, குது வகுது அப்படின்னா எரிபொருள், அதன் எரிபொருள். ஹுதா, ஹே வந்துச்சுன்னா, ஹுதான்னு வந்துச்சுன்னா நேர்வழி, ஆனால் இது காஃப் வருது, குது அப்படின்னா எரிபொருள். அப்போது அதனுடைய எரிபொருள் எத்தகையதாக இருக்குன்னா, நாஸ் வல் ஹிஜார, மக்கள் மனிதனாக இருப்பான். நரகத்தோட எரிபொருள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நாஸ் வல் ஹிஜாரத்துன், மக்களும் கற்களும் இருப்பாங்களாம். மக்களையும் கற்களையும் கொண்டு, மக்களையும் கல்லையும் போட்டு எரித்து அதுதான் அந்த நரகத்தோட ஃபியூவலாக எரிபொருளாகவே இருக்குமா. சுபஹான் அல்லாஹ். உஇத்தத் தயாரிக்கப்பட்டுள்ளது, யாருக்காக? லில் காஃபிரீன், நிராகரிப்பாளர்களுக்கே என்னாகுது, தயாரிக்கப்பட்டு இருக்குது. நீங்கள் அப்படி செய்யலைன்னா நிச்சயமாக அல்லாஹ் கேட்டிருக்கான்ல, நீங்கள் இந்த குரானை நான் நம்மளுடைய அடியார் மீது
இறக்கிய இந்த வசனங்களை நீங்கள் நம்பலை அப்படின்னா இதே மாதிரி ஒரு வசனத்தையாவது கொண்டு வாங்க, உங்களுடைய சுகதாக்களை கூப்பிட்டுக்கோங்க, நீங்கள் சித்திக்கின்களாக இருந்தால் கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் சேலஞ்சு கொடுக்குறான். அப்படி நீங்கள் செய்யலைன்னா உங்களால் அது சுத்தமாக செய்யவே முடியாது. அப்படி நீங்கள் செய்யலை அப்படின்னா மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட அந்த நெருப்பானது உங்களுக்கு தயாராக இருக்குது. இதை நீங்கள் அஞ்சுங்கள், பயப்படுங்க அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறான். ஸோ நம்ம நினைக்கிறோம் காஃபீர்கள் அப்படின்னா மற்ற மதத்தவர்கள்னு. உண்மையிலேயே காஃபீர்னா யாருன்னா படைத்தவன் இறைவன், வானம் பூமி இன்னும் மலையை பொழிய வச்சு நமக்கு உணவு தரக்கூடியவன், இதெல்லாம் இறைவன் தான் அப்படின்னு நம்புகிற எல்லாமே அடுத்த லெவலுக்கு வருவாங்க. நம்ம முஸ்லீம்கள்லையே இதையெல்லாம் மறந்து நம்ம இந்த காஃபீர் லிஸ்ட்டுக்குள்ளே போயிடாமல் நம்ம சேவ் பண்ணிக்கிடுவோம். ஸோ இந்த காஃபீர் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். அல்லாஹ் பயன்படுத்துவான், ஆனால் நமக்கு தெரியாது யார் உண்மையான காஃபீர்னு. ஸோ அதிகமாக இந்த வார்த்தையை எடுத்தோனையே பயன்படுத்தக்கூடிய மக்களாக நீங்களும் நாங்களும் இருந்துட்டு இருந்தோம். ஆனால் இனிமே இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறத குறைச்சிடுவோம். ஏன்னா இறைவன் மிகப்பெரியவன். இந்த காஃபீர் அப்படிங்கிறது யாருன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆனால் உண்மையிலேயே இந்த விஷயங்கள் சத்தியம்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள். இந்த விஷயங்களெல்லாம் யார் மறுக்கிறோமோ அவங்க தான் காஃபீர். எந்த மதத்தவர் மூமின்கள், எந்த மதத்தவர் காஃபீர்கள்னு நமக்கு தெரியாது. சரி, சுபஹான் அல்லாஹ். அந்த நரக நெருப்பை பற்றி அல்லாஹ் முதல்ல நம்மக்கிட்ட இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான். சுபஹான் அல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்க. வபஷிரில் லதீன ஆமனு. நரகத்தை சொல்லிட்டான் அல்லாஹ். வெறும் நம்மளை பயம் மட்டும் முறுத்துவானா அப்படின்னா நற்கூலியை பற்றியும் நிச்சயம் பேசுவான். அடுத்த ஆயத்து பாருங்க. வபஷிரில் லதீன ஆமனு. வபஷிரி நற்செய்தி கூறுவீராக. அல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டார்களே, எவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ அவங்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. வஅமீலு ஸாலிஹாத்தி இன்னும் நற்செயல்கள். ஸாலிஹாத்னா நற்செயல்கள். ஸாலிஹாத்னா நற்செயல்கள் செய்கிறாங்கல்ல அவங்க. இன்ன லஹும் நிச்சயமாக அவங்களுக்கு ஜன்னாத் சொர்க்கங்கள். தஜ்ரி மின் தஹ்திஹா அன்ஹார் சொர்க்கங்கள் இருக்கான், அதுக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளும் இருக்கான். நாங்கள் உங்களுக்கு நரகம் மட்டும் இல்லை, நீங்கள் நன்மைகளை அதாவது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் நம்பிக்கை என்னென்ன எதை நம்பிக்கை கொள்ளணுன்றது சொல்லி கொடுத்துருக்கான்ல, அவனை நம்பணும், மகிமையான விஷயங்களை நம்பணும். சுபஹான் அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ அந்த நம்பிக்கை கொண்டோர்கள், அந்த நம்பிக்கைனா யார்? நான் பேசுகிறது கேட்குதாம்மா? எனக்கு கால் வந்துடுச்சு. ஓகேம்மா, ஓகே, ஜஸாக்கல்லாஹ். ஓகே ஓகே. ஸோ இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டணும், எதெல்லாம் நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான்ல, அல்லாஹ்வை நம்பணும், இன்னும் மறைவான விஷயங்கள் அல்லாஹ் கிட்ட தான் இருக்குன்றதை நம்பணும், அவன் அனுப்பின தூதர்களை நம்பணும், இந்த கிதாபை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும், இன்னும் கியாமத்தினால நம்பணும். இதெல்லாம் அவன் சொல்லி கொடுத்துருக்கான் நமக்கு. ஸோ இதெல்லாம் நம்பி நம்ம இன்னும் நற்செயல்கள்னால் என்னென்னு இன்னும் வரக்கூடிய நாட்களில் அவன் நமக்கு அறிவிப்பான்.
ஸோ அந்த நற்செயல்களில் யார் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கங்கள் இருக்குது. அந்த சொர்க்கத்துக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும். எவ்வளோ ஃபேண்டஸியான விஷயம்! அல்லாஹ் அற்புதமாக சொல்லியிருக்கான். சாதாரண சின்ன ஒரு ஆற்றுல நூற்றுக்கணக்கான பேர் போய் நிற்போம். ஆனால் நமக்காக ப்ரைவேட்டாக ஒரு ஆறு சொர்க்கத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். ஸோ அதை நினைக்கும் போதே அதுக்காகவே நம்ம என்ன வேணால் பண்ணலாம். நம்ம ஒரு டூர் போகிறதுக்காக, ஒரே ஒரு டூர் போகிறதுக்காக நம்ம வாழ்நாள் முழுக்க உழைக்கிறோம். அந்த வருஷம் ஃபுல்லாக உழைச்சி இந்த வருஷத்தில் ஒரு நாள் ஒரு டூருக்கு போவோம். நான் ரொம்ப சாதாரணமான விஷயங்களை சொல்கிறேன். ஆனால் அல்லாஹ் தாலா நீங்கள் நற்செய்தி, அதாவது நற்செயல்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சொர்க்கமும் சொர்க்கத்துக்கு கீழே இந்த ஆறுகளும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். குல்லமா ருசிக்கு, ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு, குல்லமானா ஒவ்வொரு முறையும், ருசிக்கு அவர்களுக்கு வழங்கப்படும், அவங்களுக்கு ஏதோ கொடுக்கப்பட போது, அது மின்ஹா மின் சமரத்தின், சமர்னா கனி, ஒரு ஃப்ரூட்டு, ரிசுக்கன் உணவு, காலு ஹாதல்லதி ருசிக்குன்னா, காலு அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு முறை அவங்களுக்கு உணவு கொடுக்கப்படும் போதும் அந்த சொர்க்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்களாம், ஹாதல்லதி ருசிக்குன்னா, இப்போ நமக்கு வழங்கப்பட்டது, மின் கப்லு, பாருங்க, மின் கப்லு அப்படின்னா முன்னாடி நமக்கு கொடுத்தது தான். வ உத்தூபிஹி அவர்களிடம் வரப்படும். முத்தஷாபிஹானா ஒரே விதமாக பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், முத்தஷாபிஹாவாக இருக்கும். வலஹும் ஃபீஹா அஸ்வாஜுன், அஸ்வாஜ் ஜவுஜ் அப்படின்னா மனைவிகள்னு இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இது மனைவிகள் கிடையாது, ஸ்பௌஸுன்னு சொல்லுவோம், அதாவது துணைன்னு சொல்லுவோம். ஆண் பெண் ரெண்டு பேரும், அந்த எப்படி சொல்கிறது, தமிழில் ப்ராப்பர் தமிழில் எனக்கு சரியாக தெரில, பட் அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, கணவன் மனைவி ரெண்டு பேரையுமே ஜோடிகள். எஸ், ஜவுஜ், அந்த ஜோடி, அதாவது உங்களுக்கு சரியான ஜோடியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். முதஹரத்துன் தூய்மையான, முதஹரத்துன்னா தூய்மையான, வஹும் ஃபீஹா இன்னும் அவர்கள் அவற்றில், காலிதூன் நிரந்தரமானவர்கள், காலிதூன் நிரந்தரமானவர்கள். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், யார் நம்பிக்கை கொண்டு அந்த நான் சொன்ன இந்த அறிவுரைகளை கேட்டு நற்செயல்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அந்த சுவனங்கள் நிச்சயமாக நான் தருவேன். இன்னும் ஒரு நற்செய்தியையும் சொல்லுங்க, நபிக்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், அந்த சுவனங்களில் ஏதாவது ஒரு கனி அவங்களுக்கு கிடச்சி அவங்க அதை உண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க நினப்பாங்களாம், அதை பார்க்கும்போது நினப்பாங்களாம், இதே மாதிரி கனி தான் நம்ம கீழேயும் சாப்பிட்டோம்ல, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த பூமியில் இருக்கும்போது சாப்பிட்டோம் தானே அப்படின்னு நினப்பாங்களாம். ஆனால் இது பார்க்க வேணால் ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், முன்பு இந்த உலகத்தில் இது தானே நமக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு, அதே மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நினப்போம். ஆனால் உண்மையிலேயே அங்கே சுவை அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இங்கே இருக்கிற ஃப்ரூட்டையே பாருங்களேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃப்ரூட் இன்றைக்கி இருக்கா அப்படின்னா இல்லைன்போம். அப்போ இன்னும் வரக்கூடிய சந்ததிகள் எந்த மாதிரியான உணவை சாப்பிட போகுதுன்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே உண்மையான பழங்களை நம்ம அங்கே சாப்பிடுவோம். அது தோற்றத்தில் ஒத்து இருந்தாலும் உண்மையாக அதனுடைய சுவையை நம்ம அங்கே தான் அறிய முடியும். ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அந்த உணவு, இந்த மலை, இதையெல்லாம் நான் அல்லாஹ்வுடைய ஆட்சி, அல்லாஹ்வுடைய விஷயங்கள், அதெல்லாம் அது
குழப்பவாதிகளின் கையில் இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்களை இழந்திருக்கோம். ஸோ அதனால் அந்த கனிகள் வந்து நம்ம பார்த்து பிரமிப்பாகும். அதே மாதிரி தூய்மையான துணைகளும் அங்கே உண்டு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்மளுடைய துணைகள் வந்து எதேதோ எப்படியோ இருக்காங்க. சுபஹானல்லாஹ், ரொம்ப ரொம்ப சிறிய கூட்டத்தை விட பலர் நம்ம வந்து நம்மளுடைய துணைகள் நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடியவர்களாகவும், இன்னும் உண்மையிலேயே இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாகவும் இருந்துட்டு இருந்தாலும் கூட இது எல்லாமே நமக்கு இங்கே சோதனை. பட் நமக்கு சொர்க்கத்தில் அழகான தூய்மையான துணைகளையும் அல்லாஹ் கொடுப்பான். அங்கே நிரந்தரமாக நம்ம வாழ்வோம், அதில் வாழ்வாங்க. அப்போ நம்ம நம்பிக்கை கொள்ளணும், நற்செயல் செய்யணும். இது ரெண்டும் தான் நம்மளோட டாஸ்க்கு. ஸோ இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் என்னென்னலாம் எதெல்லாம் நம்ம நம்பணும், இன்னும் என்ன நற்செயல் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கும் 45 நிமிஷம் ஆச்சு. கயிர் இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாளைக்கு நம்ம மீதி வசனங்களை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.